ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வெக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்ம ஜாலியான ஒரு காமெடி படம். நம்ம ஹீரோவான மார்க்கஸ் அவள் லவர் கூப்பிட்டு வெக்கேஷன் போகிறான். அங்கே தான் நம்ம இன்னொரு ஹீரோவான ஜான்சனை பார்க்குறான். இந்த ரெண்டு கப்புள் சேர்ந்து அந்த வெக்கேஷனில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜான்சன் ஹீரோவால் நம்ம ஹீரோக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, இதை சொல்கிற ஒரு படம் தான் வெக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவுமே ஒரு ஃபன்னான ஒரு படம். நம்மள டியூ டேட்டிங் ஒரு படம் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு படம் தான் இந்த வெக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வாங்க வெக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவான மார்க்கஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிருக்கும். பட் ஏதோ சில காரணங்களால இவன் அந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ணியிருப்பான். இப்போ ரெண்டாவதா எம்லிங்க ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கான். சரி, அவளோட எங்கேயாவது வெக்கேஷன் போகணும்னு சொல்லிட்டு தான் இப்போ மெக்சிகோ வந்திருப்பான். ஏர்போர்ட்டை விட்டு ரெண்டு பேரும் வெளியே வந்தால் கூட அவன் ஃபோன் எடுத்து அவன் பிஸ்னஸே பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து அவள் லவர் கோவம் வருது. ஏங்க, நம்ம தான் வெக்கேஷன் வந்திருக்கோம்ல, எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வெக்கேஷன் நீங்கள் ஃபோன் எடுக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அவனு சேர்ந்து ஃபோன் வச்சிடறான். ரெண்டு பேர் கார் பிடிச்சி அவங்க ஹோட்டலில் போயிட்டு இருக்கிறப்ப சைடில் பார்த்து ஒரு கடல் இருக்கும். அங்கே ஒரு கப்பல் ஜாலியாக கத்திட்டு இருப்பாங்க. யாரும் திரும்பி பார்த்தா நம்ம ஜான்சினா தான். இந்த படத்தில் அவரோட பேர் ரான். அவரோட லவர் சமாஜாலே ஜெட்ஸ்கியில் போயிட்டு இருக்கிறப்ப இது அந்த எமுனிங்கிற பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. ஏங்க, அந்த ரெண்டு பேர் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க, நீங்களே தான் இருக்கீங்களே, எந்த ஒரு சந்தோஷம் இல்லாமல் நம்மளும் அந்த மாதிரி பண்ணான்னு சொல்கிறப்ப என்னது இது பேர் ஜாலியா, இது பேர் பப்ளிக் நியூசன்ஸு, ஆனால் கத்திட்டு இருக்காங்க, இல்லை ஃபன்னே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டல் போயிடுறான். அந்த ஹோட்டலோட மேனேஜர் இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் நம்ம ஹீரோ அந்த மேனேஜர்கிட்ட காசு கொடுத்துருப்பான். அதுக்கேற்ற அந்த மேனேஜர் நம்ம ஹீரோ போல் சொல்லிட்டு இருக்காரு. மேடம், உங்களுக்கு மார்க்கஸுங்கிற நம்ம ஹீரோ கிடைக்கிறது நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், அவர் நல்லவர் வல்லவர் நாலு தெரிஞ்சவர்னு போல்ந்து பேசிகிட்டு இருக்கான். இதை பார்த்து எம்லிக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு கஷ்டப்பட்டு ரூம் புக் பண்ணியிருக்காரு மேடம், வந்து பாருங்கன்னு அந்த ரூமை திறந்து வைக்கிறாங்க. பார்த்தா 5 ஸ்டார் ரோட்டில் நாரி போன மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக மேலே தான் வாட்டர் லீக்கேஜ் போல் சீலிங் உடஞ்சி அந்த ரூம் நாசமாக இருக்கும். இதை பார்த்து மார்க்கஸுக்கு எம்லிக்கு செம்ம கடுப்பாயிரும். யோ, என்ன ரூமை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு வேறு ரூம் தாங்க, நாங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ண சொல்கிறப்ப சாரி சார், மற்ற எல்லா ரூம் புக்கிங் ஆயிடுச்சு, இது ஒன்று தான் ஃப்ரீயாக இருந்துச்சு, எங்களால் எதுவும் பண்ண முடியாது சார், நீங்கள் வேணால் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப யோ என்னையா பேசிகிட்டு இருக்க, ஒரு வாரம் ஸ்டே பண்ணுறதுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன், எப்படி நான் வெளியே போக சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இவர் போட கத்திட்டே இருக்காரு. அப்போ தான் கடல் நம்ம ஹீரோவான ஜான்சன் அங்கே வருவான். சார், நாங்கள் உங்கள் ஜெட்ஸ்கி எடுத்து கடலில் போனோமா, அது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, பட் ஜெட்ஸ்கி கீழே கவுந்துருச்சு, சின்னதாக உடஞ்சிடுச்சு, பரவாயில்லன்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இன்சூரன்ஸில் கவர் பண்ணு சொல்கிறப்ப இதை பார்த்து மார்க்கஸ்க்கு வருது. ரானை பார்த்து யோ இங்கே நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கோம்ல, என்ன குறுக்கு வந்து பேசிகிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் ஓரமாக போயான்னு சொல்கிறப்ப அவனு சரி அங்கே கிளம்பி போயிடுறான். இப்போ மார்க்கஸ் எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு. அந்த ஹோட்டல் மேனேஜரும் சாரி சார், நீங்கள் உங்களை அவருக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு எங்கள் கூட்டி இருந்தீங்க, அதை நான் எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து எம்லிக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னது ப்ரொப்போஸ் பண்ண வேணா எங்கள் கூட்டி வந்தீங்க கேட்குறப்ப அடா பாவி, இருக்கிற எல்லாம் சஸ்பென்ஸ் உடச்சு விட்டானே, சரி வேறு வழி இல்லை, இங்கேயே ப்ரொப்போஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் வரப்போ ரிங்க எழுந்திருப்பான். அதை நம்ம ஹீரோனு காமிச்சு சாரி பேபி, இது ஒன்று சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு இருந்தேன், பட் எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறப்ப பரவாயில்லைங்க, நீங்கள் எனக்கு கிடச்சதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாசமலே புரிஞ்சுட்டு இருப்பாங்க. இதை பக்கத்துலேருந்து ரான் பார்த்துட்டே இருப்பார். சே, இவங்க ரெண்டு பேரும் என்ன கப்பல், செம ஜோடின்னு சொல்லிட்டு இவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நமக்கு தான் ரூம் கிடைக்கல, பீச்சுக்கிட்ட எங்கேயாவது ஒரு கேம்ப் இருக்கும், அங்கே போய் ஸ்டே பண்ணலான்னு சொல்கிறப்ப ரான் வந்து பேச ஆரம்பிப்பேன். சார், நீங்கள் எவ்வளோ அழகான கப்பல், நீங்கள் போய் கேம்பில் தங்கலாமா, எங்கள் ரூம் இங்கே தான் இருக்குது, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் எங்களோட தங்கலாம்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் அவள் அவரான எமிலி, எங்க நம்ம எங்கே போய் கேம்பில் தங்குறது, இவங்களோட தங்கிடுவோம், 5 ஸ்டார் ரோட்டில் ரூம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு சரி ரூம்குள்ளே போகிறாங்க. நம்ம ராணு செம்ம ஃபன்னாக இருக்காரு. இங்கே பாருங்கள், இதுக்கிட்ட நீங்கள் தான் எங்கள் கெஸ்ட்டு, நீங்கள் எந்த ரோலையும் பார்க்க தேவையில்ல, நாங்கள் தான் உனக்கு கவனிச்சு போகிறோன்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னாக இருக்காங்க. இதை பார்த்து மார்க்கஸ்க்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க, நாங்கள் இந்த இடத்துக்கு வரப்பே பார்த்தோம், நீங்கள் ஜெட்ஸ்கியில் ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்படி என்ன வேலை பார்க்குறீங்க கேட்குறப்ப நான் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன், அங்கே எனக்கு ரிட்டர்மெண்ட்டில் கொஞ்சம் காசு கிடச்சிட்ருக்கோம், என்னோட லவர் ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்டாக இருக்கா, நாங்கள் 6 மாதம் சம்பாதிப்போம், 6 மாதம் ஊரோட சுற்றுவோம், காசு எடுத்து சென்னோன்னு போகிறோம், நாங்கள் இந்த மாதிரி ஹாப்பியாக தான் இருப்போம்னு சொல்கிறப்ப இது கேட்டு மார்க்கஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். தென் மார்க்கஸ்க்கு ஒரு சரக்கை கொடுக்குறப்ப இவனை அதை குடிச்சு பார்ப்பான். ஆமாம், இது பார்க்க சரக்கு மாதிரி இல்லையே, டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப அதுவா கொக்கைன் கலந்துருக்கேன், அதான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப என்னது கொக்கைனா, யோ இந்த ஊரில் எப்படியே கொக்கைன் கொண்டு வந்து கேட்குறப்ப அதெல்லாம் ஈஸி தான், லக்கேஜுக்குள்ளே மறைச்சிட்டு கொண்டு வந்து சொல்கிறப்ப மார்க்கஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஃபோன் எடுத்து பார்க்குறான், ஒரு போட்டை புக்கிங் பண்ணி வச்சுருந்துருப்பான், அதுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி வாமா நம்ம அந்த போட்டுக்கு போவோம், அங்கே போய் திமிங்கலத்தை போய் நடுக்கடலில் பார்க்கலாம் வான்னு சொல்லி இந்த போட்டு போய் பார்த்தா அது ஒரு பேசஞ்சர் போட்டு, கிட்டத்தட்ட 100 பேர் அந்த போட்டில் இருக்காங்க. இதில் போனால் அங்கே ரொமான்டிக்காக இருக்கும். இப்போ என்ன செய்யலாம் கேட்குறப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, சொல்லப்போனால் என்கிட்ட தனியாக ஒரு போட்டு இருக்குது, நீங்களும் என் கூட வரீங்களா
கேட்குறப்ப மார்க்கஸ் சேர்ந்து கூட போகிறாரு. பார்த்தா நடுக்கடல் 4 பேர் சமஜாலியாக போயிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம ரான் மார்க்கஸை பார்த்து எங்க அங்கே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க வந்து கப்பலை ஓட்டுங்க, செம்ம ஃபன்னாக இருக்குன்னு சொல்கிறப்ப மார்க்கஸ் பயந்துட்டு இருக்கான். சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு லைட்டை ஓட்டி பார்க்குறான். பார்த்தா நல்லா ஓட்ட வருது. நீங்களாவே தனியாக ஓட்டுங்கன்னு சொல்கிறப்ப மார்க்கஸ் செம்மையாக ஓட்டுறான். உடனே லவரை பார்த்து எம்லி நீ என்ன எவ்வளோ கலாய்ச்சிருப்ப பாரு, நான் எப்படி செம்மையாக போட்டு ஓட்டுறேன் வேற லெவல்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கிறப்ப பார்த்தா நாரவாய் போல் முன்னாடி பார்த்தா ஒரு பாறை இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போய் அதிலே சொல்லிடுவான். கட் பண்ணால் ஒரு ரெஸ்கியூ டீம் தான் ஹெலிகாப்டரில் வந்து அவங்கள எப்படியே காப்பாற்றிடுவாங்க. மார்க்கஸ் போட்டு புலம்பிகிட்டே இருக்கான். ரான் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள் போட் எடுத்துகிட்டு போய் பாறையில் சொல்லிக்கிட்டேன், அது செம்மையாக டேமேஜ் ஆகிருக்கும், என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது ஒரு பெரிய தப்புன்னு சொல்கிறப்ப ரான் அதை கேட்க மாட்டான். ஏங்க இது எவ்வளோ ஃபன்னான அட்வென்ச்சர் தெரியுமா, நான் இது வரைக்கும் எத்தனையோ ஊர் போயிருக்கேன், அங்கே இந்த மாதிரி ஃபன்னே கிடச்சதில்ல, உங்களால் எனக்கு ஃபன்னே கிடச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இல்லைங்க என் மனசு கேட்கல, உங்களுக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தரேன்னு சொல்கிறப்ப காசில் யாருக்கு வேணும், வேணா ஒரு விஷயம் பண்ணுவோம், நைட்டு செம்மையாக பார்ட்டி பண்ணுவோம், அதுக்கான காசை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்கிறப்ப மார்க்கஸ் சரின்னு சொல்லிடுறான். கட் பண்ணால் நைட்டு செம்மையாக பார்ட்டி போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்லலாம் மார்க்கஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பான். பட் ரானோட சேர்ந்து அவனும் ஃபன் ஓடுக்கு போயிட்டான். தினமும் நல்லா குடிக்கிறது ஃபன் பண்ணுறது இந்த மாதிரி போய்ட்டுருக்கும். ஒரு நாள் பார்த்தா ஒரு பாக்ஸிங் நடக்கிற இடத்துக்கு போவாங்க, இன்னொரு நாள் பார்த்தா பாருக்கு போவாங்க. டிஸ்கோ டான்ஸுன்னு அந்த ஒரு வாரம் செம்மையாக போயிடும். கட் பண்ணால் கடைசி நாள் இன்னையோட இவனோட வெக்கேஷன் முடியுது, நாளைக்கால ஃப்ளைட்டு பிடிச்சி எல்லோரும் அங்கே ஊருக்கு போகிறாங்க. இதை நம்ம கடைசி நாள்னு சொல்கிறப்ப அன்றைக்கெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லோரும் ஜாலியாக குடிக்கிறப்ப மார்க்கஸ் ரானை பார்த்து பேசிகிட்டு இருப்பான். ரான் உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் மட்டும் இந்த வெக்கேஷன் இல்லைன்னா இந்த வெக்கேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது, ரொம்ப போரிங்காக லவர் கூட இங்கே வந்துருப்பேன், பட் நீங்கள் இதே வாழ்க்கையை மாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கை கொடுப்பான். பட் ரான் பதிலுக்கு கையை கொடுக்காம மார்க்கஸ் மட்டும் முத்தம் கொடுக்குறான். இதை பார்க்குற மார்க்கஸ்க்கு ஒன்றும் புரியல. ஆமாம் எதுக்கு எனக்கு கிஸ் பண்ணின்னு கேட்டால் இது எங்கள் ஃபேமிலி கல்ச்சர், நாங்கள் யார் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ இல்லை யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறோமோ இந்த மாதிரி 4 வீட்டில் கிஸ் பண்ணுவோம், இதங்க பழக்கம்னு சொல்கிறப்ப மார்க்கஸ் சரின்னு இருக்கான். இப்போ நைட் எல்லோரும் அவங்க ரூமுக்கு போகலான்னு இருப்பாங்க. அப்போ மார்க்கஸ் ரானை பார்த்து நான் எம்லி உயிருக்கிற காதலிக்கிறேன், பட் அவங்க அப்பாவுக்கு எங்கள் கல்யாணம் பிடிக்கவே இல்லை, சொல்லப்போனால் வேண்டாம் ஒரு பார்த்தா என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப கடுப்பாக இருக்குன்னு சொல்கிறப்ப எங்க உங்களுக்கு கல்யாணம் நடக்க போதா இதே முன்னாடி சொல்லவே இல்லை, வாங்க நம்ம போய் ஃபன் பண்ணலான்னு சொல்கிறப்ப என்னது ஃபன்னா எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறப்ப எங்க உங்கள் மாமனார் தான் உங்களுக்கு பிடிக்கவே இல்லையே, பிடிக்காத மாமனார் முன்னாடி கல்யாணம் பண்ணுறதுக்கு பிடிச்சி நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கும்ல, எங்கள் முன்னாடி உங்கள் 2 பேரோட கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்கிறப்ப மார்க்கஸ்க்கு எம்லிக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. சரின்னு எல்லோரும் சேர்ந்து ஒரு கோகைக்கு போகிறாங்க. பார்த்தா ஒரு பூசரை கூட்டி வந்திருப்பாங்க. இவங்க மாயன் கல்ச்சர் படி கல்யாணம் பண்ணலான்னு இருப்பாங்க. சரின்னு மார்க்கஸ்க்கு எம்லிக்கும் அங்கே கல்யாணம் நடக்குது. சரி கல்யாணம் முடிஞ்சு இங்கேருந்து போகலான்னு பார்த்தா அந்த கோகைக்கு கீழே கடல் இருக்கும். ரான் எல்லாரையும் பார்த்து காய்ஸ் வாங்க நம்மளால் ஃபன் பண்ணுவோம், மேலேருந்து கீழே குச்சி என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்கிறப்ப யோ இது ரொம்ப உயரமையா நாளை குதிக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப ரான் கேட்க மாட்டான். அவனோட ப்ரைவேட் பட்டை மறைச்சிட்டு குதிக்கிறப்ப இதை பார்த்து அவள் அவர் குதூகலமாயிரும். அவளும் சரி மேலேருந்து கீழே குதிச்சிருவா. இதை பார்த்து எம்லிக்கு இன்ட்ரெஸ்ட் தரும். இப்போ அவளும் குதிக்கிறப்ப மார்க்கஸ்க்கு என்ன செய்யணும் தெரில, ஐயோ 3 பேர் குதிச்சிட்டாங்களே நம்மளும் குதிச்சோன்னு சொல்லிட்டு அந்த பாறை நின்றுட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அந்த பாறை வலிக்கி விட்டுரும். மேலேருந்து கீழே குதிச்சு 4 பேர் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் செம்ம கூடி எல்லாரும் போதில் அங்கிட்டுக்குன்னு படுத்துருப்பாங்க. திடீர்னு பார்த்தா மார்க்கஸ்க்கு சில ஹாலிசேஷன் வந்துட்டுருக்கோம். பார்த்தா அவள் லவர் இருக்காள் எமிலி, 2 பேர் சேர்ந்து ஒன்றா வந்துட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்து எமிலியோட மூஞ்சி நம்ம ஜான்சனோட லவர் இருக்கால அந்த மாதிரி மாற ஆரம்பிக்குது. இதை பார்க்குற மார்க்கஸ்க்கு ஒன்றுமே புரியல. சவனும் அப்படியே மட்டையை படுத்துங்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் கால் ஆயிரும். எந்திரிச்சு பார்த்தா ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு லேட் ஆகிருக்கும். நேற்று நைட்டு ஒரு கனவு வந்துச்சுல அது என்னன்னு இப்போ இருக்கணும் தெரியல. அவள் லவரை பார்த்து ஆமாம் நேற்று நைட்டு மாதிரி தான் பண்ணம்மா, 2 பேரும் ஒன்றா தான் கேட்குறப்ப அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லை, சரி வாங்க ஏர்போர்ட் போவோம், சீக்கிரம் ஃப்ளைட்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக போயிட்டுருப்பாங்க. பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் ராணுவ லவர் உட்காந்துருப்பாங்க. 2 பேருக்கு உங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கடைசியில் உங்களை பார்க்க முடியாமல் போயிருமோன்னு நினச்சேன், வந்துட்டீங்கன்னு சொல்லி எல்லோரும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் மார்க்கஸ் மட்டும் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும். நேற்று நைட்டு போதில் ஜான்சனோட லவரோட ஏதோ ஒன்றா இருந்திருப்போமோ இந்த மாதிரி எண்ணத்தில் அவங்க வந்து போலாம் ட்ரை பண்ணுவான். அப்போ ஜான்சன் ஹீரோவை பார்த்து இந்தாங்க இதே விசிட்டிங் கார்டு, உங்கள் கல்யாணத்துக்கு மறக்காமல் இன்வைட் பண்ணணும் புரியுதான்னு சொல்கிறப்ப இவனு சரி அந்த விசிட்டிங் கார்டு ஆகிட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். இப்போ உங்கள் 2 பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. கட் பண்ணால் 7 மாதம் கழிச்சு இப்போ தான் மார்க்கஸ் அவங்க மாமனார் வீட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வச்சுருக்கான். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வீடு கல்யாணம் எடுக்க போகுது. இப்போ அவன் பிஸ்னஸில் வேலை பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு அவங்ககிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆக போதில்ல பார்ட்டிங்கள் கூட மாட்டிங்களா, நாங்களும் வரலாமல் கேட்குறப்ப சாரிப்பா எங்கள் மாமன் அலோவ் பண்ண மாட்டார், இதுவே சின்னதாக ஒரு ப்ரைவேட் பார்ட்டி தான் உங்களை கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு அங்கே கிளம்பிடுறாரு. இவன் ஏன் அந்த ஒர்க்கர்ஸை கூப்பிடலன்னா நம்ம மாமனாருக்கு நம்மளே பிடிக்காது இல்லை இவங்களே கூப்பிட்டு போனால் அந்த பிரச்சனை வரும், எதுக்கு அந்த பிரச்சனை வரையப்பானு சொல்லிட்டு தான் இவன் ஆட்கள் கூடாமல் வந்திருப்பான். கட் பண்ணால் நைட் வர என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்கும். இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கன்னு சில பேர் மட்டும் கூப்பிட்டுருப்பாங்க. இவங்க மாமனாருக்கு நம்ம ஹீரோ பிடிக்கவே பிடிக்காது. சொந்தக்காரங்களும் கூப்பிட்டு பார்த்தீங்களா இவர் தான் இந்த அண்டை மாப்பிள்ளை சின்ன ஒரு வேலை பார்த்துட்டு
இருக்காரு. சொல்லிக்கிற மாதிரி அவ்வளோவா எதுவும் சம்பாதிக்கலைங்கிற மாதிரி நம்ம ஹீரோ குத்திக்காட்டி பேசிட்டே இருப்பார். இதை பார்த்தா லைட்டாக கஷ்டப்படுவான். சரி எல்லோரும் போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மார்க்கஸ், எனக்கு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கனால அந்த காலத்தை ஒத்துக்கிட்டேன். இந்தாங்க இது எங்கள் ஃபேமிலி மோதிரம். தலைமுறை நாங்கள் இந்த மோதிரத்தை தான் மாற்றிக்குவோம். இதை தான் நீங்கள் எங்கள் பொண்ணுக்கு போட்டாகணும். பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து வாங்கி வச்சுக்குவான். சரி அந்த பார்ட்டி சுமூகமாக போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா சவுண்ட் ஆரம்பிக்குது. பார்த்தா அங்கே இருக்கிற வேலையில் உடச்சிட்டு ஒரு கார் உள்ள வந்திருக்கும். எவனா அந்த காரை விட்டு வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம ரான் தான். கூட அவள் அவரையும் கூட்டி வந்திருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சமாளிச்சிட்டவங்க போச்சு. ஏன்னா அவங்க கொஞ்சம் மாதம் முன்னாடி மெக்சிகோக்கு ட்ரிப் இருப்பாங்களே. இந்த விஷயம் அவங்க மாமனா மாமியாருக்கு தெரியவே தெரியாது. இவ வேறு இருக்கிற அந்த பார்ட்டிக்கு வந்தான். மாமாக்கிட்ட சொன்ன அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோ பார்க்க போவான். ராணும் வழக்கம் போல் செம பண்ண உள்ள வருவான். ஹே மார்க்கஸ் என்னை மன்னிச்சிருப்பா, நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்தல, அது பழைய விசிட்டிங் கார்டு நம்பரில் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் நெட்டில் பார்த்தேன் இன்றைக்கி உன் கல்யாணம் தெரிய வந்துச்சு. அதை சட்டை போட்டுன்னு காரட்டி இவ்வளோ தூரம் வந்துட்டேன். உன்னோட கல்யாணத்தில் நாங்கள் இல்லாமையா அதான் இங்கே வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவன் போட்டு சிரிச்சிட்டு இருப்பானா. மார்க்கஸ்க்கு என்ன தெரில. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மாமனார் அங்கே வந்துடுறாரு. சார் இது ப்ரைவேட் பார்ட்டி, நீங்கள் கூட இவ்வளோ வரலாம், மரியாதை இங்கேருந்து வெளியே போங்கன்னு சொல்கிறப்ப ராணுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த மாமனார் நம்ம ராணை பார்க்குறாரு. அவன் காலில் ஒரு பட்டன் இருக்கும். சார் இதெல்லாம் ஆர்மி ஆஃபீஸர் தானே போடுவாங்க, இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறப்ப நானும் மிலிட்ரி தான் சொல்கிறேன். இதை பார்த்து மாமாக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்கே உங்கள் பட்டனை தாங்கன்னு சொல்கிறப்ப எல்லா மிலிட்ரிக்காரோட ஒரு பட்டன் இருக்கும் போல். அது மாதிரி நம்ம ராணுவ ஒரு பட்டன் காமிக்கிறான். பார்த்தா அவங்க மாமனார்கிட்டையுமே ஒரு பட்டன் இருக்குது. இப்போ தான் தெரியுது அவர் ஒரு மிலிட்ரிக்காரர்னு. சார் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வேறு லெவல்னு அவர் ராணுவோட பேசியிருக்காரு. இதை பார்த்து ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா நம்ம மாமனார் நம்மகிட்டே பேச மாட்டானே, இவன் இவர்கிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு இவரே ஆச்சரியம் பார்த்துட்டு இருப்பான். சொல்லப்போனால் மாமனாருக்கு ராணை பார்த்தோன்னு பிடிச்சி போச்சு. சரி தெரிஞ்சோ தெரியாமல் இந்த பார்ட்டிக்கு வந்துட்டீங்க, இதுக்கிட்ட நீங்களும் எங்கள் ரிலேட்டிவ் மாதிரி தான், உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன், கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் இங்கேருந்து போகலான்னு சொல்கிறப்ப ராணு செம்மாப்பே போச்சு. மார்க்கஸ் தான் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கான். அவங்க மாமா அங்கேருந்து போனதுக்கப்புறம் சரி ரான் எதுக்கு இப்போ இங்கே வந்து கேட்டால் ஒரு முக்கியமான குட் நியூஸ் இருக்குது, அதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு அவனோட லவரை வைத்து காமிப்பான். பார்த்து இப்போ லவர் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. இதை பார்த்து மார்க்கஸ் ஆச்சரியமாக இருக்கும். என்னது இதுக்கு நான் காரணமா, என்னையே சொல்ல வரேன்னு கேட்டால் அதான் நம்ம ட்ரிப்பு போனோம்ல அங்கே தான் ப்ரெக்னென்ட் ஆனா. சொல்லப்போனால் ஒரு வகையில் இதுக்கு நீங்களும் தான் காரணம், அதான் தேங்க்ஸ் சொல்ல இவ்வளோ தூரம் அந்தன்னு சொல்கிறப்ப மார்க்கஸ் கல்லோட ஆரம்பிச்சிருது. ஓரளவு உண்மையாக நம்ம தான் அன்றைக்கி அந்த பொண்ணோட ஒன்று வந்தோமோ, நம்மளால தான் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பான்னு நினச்சி சரி இதை பற்றி பேச வேணாம், நீ இப்போ உங்கள் ரூமில் தங்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பூசி முடிக்கிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்கும். அதாவது எங்கள் வீட்டில் ஏதாவது கல்யாணம் நடந்துச்சுன்னா வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போவாங்க, அங்கே போய் நிறையலாம் பிடிச்சி கொண்டு வரணும், அந்த மாதிரி ஆரம்பிக்குது. எல்லோரும் காட்டுக்கு போகிறப்ப அந்த மாமனார் நம்ம ஹீரோ பார்த்து பேசிகிட்டு இருப்பாரு. வழக்கம் போல தான் நீ எதுவும் கூப்பிட மாட்டேன், உன்னால் நிறைய பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விருப்பிச்சுட்டு இருப்பாரா. இதை பார்த்து ராணியை கடுப்பாகும். என்ன மார்க்கஸ் உங்கள் மாமா உங்களுடைய கேவலமாக பேசுகிறாரு, இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியான்னு சொல்கிறப்ப ஆமாம் அது நிறைய பிடிச்சி ஆகணும், வாங்க நம்ம 2 பேரும் தனியாக போகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் காட்டில் தனியாக போகிறாங்க. அப்போ பார்த்தா ஒரு மரத்தில் சில காளான்லாம் இருக்கும். நம்ம ராணை அவன் பாட்டு கத்தி எடுத்து அந்த காளானை சாப்பிட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் எங்கள் காளான்னு கேட்டால் இது சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு போகிறான்னு கொடுக்குறப்ப அவனும் சாப்பிட்றான். அடுத்து ஓடி போய் பார்த்தா இன்னொரு காளான் இருக்கும். இது செம்ம ஜாக்பாட்டு, இது கிடைக்கவே சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறப்ப ஓ இது சாப்பிட்ற காளான் தானா கொடுங்கன்னு அதையும் சாப்பிட்ருவான். அட லூசு பையில இது ஏன்டா சாப்பிட்ட, இது ஒரு போதை காளான், சாப்பிட்ட போதை யாருன்னு சொல்கிறப்ப இவன் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா சுற்றி இருக்கிற இடமே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அவனோட கண்ணுக்கு என்னென்ன மூலம் தெரிஞ்சிட்ருக்கு. திடீர்னு அவங்களை நோக்கி ஒரு நரி வர மாதிரி தெரியுது. எஸ் அந்த நரி வந்துட்டுருக்கு, அதுக்கு பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அது நிறைய பிடிச்சிட்டு இருப்பான். நிறைய பிடிச்சிட்டேன் என் கையாலே பிடிச்சிட்டு கத்துறப்ப அவங்க மாமனாலாம் அங்கே வந்து பார்ப்பாங்க. பார்த்தா அவன் நிறைய பிடிச்சிருக்க மாட்டான், அவங்க வீட்டில் ஒரு நாய் இருந்திருக்கோ அதான் பிடிச்சிட்டு இருப்பான். பட் அவன் கற்பனைக்கு அது நிறையமாக தெரிஞ்சிருக்கு. இப்போ அவங்க மாமனார் அவர் பாட்டு இறங்கி வரப்ப இவன் கண்ணுக்கு அவர் பார்க்க கோமலி மாதிரி இருக்குது. கோமலி கத்துறப்ப என்னது கோமலியா, யாரை பார்த்துறா கோமலின்னு சொன்ன கேட்குறப்ப ராண்டா குறுக்கு வரான். சார் அவர் சின்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் எது கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எப்படி இந்த விஷயம் சால்வ் பண்ணிடுறான். கட் பண்ணால் அடுத்த நாள் கால் ஆயிரும். நம்ம மார்க்கஸ் கசின் ஒருத்தர் இருப்பான், அவன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பான். சொல்லப்போனால் அவன் தான் மாப்பிள்ளைக்கு துணை மாப்பிள்ளையாக இருந்தாங்கணும். சரி அந்த மோர்த்தை என்கிட்ட கொடு, நான் வந்து கல்யாணத்துக்கு தாரேன்னு சொல்கிறப்ப மார்க்கஸ்க்கு அவன் கசினை பிடிக்காது. டேய் நீ ஒன்று அந்த கல்யாணத்துக்கு துணை மாப்பிள்ளை தேவையில்லை, என் நண்பர் ரான் இருக்கான், அவன் வந்து என் கல்யாணத்துக்கு துணை மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த மோரத்தை அவன்கிட்ட கொடுத்துருவான். இதை பார்த்து கசினுக்கு வந்துடும். அவன் பாட்டு அங்கே கிளம்பி போகிறப்ப சரிப்பா நான் என் கசினை விருப்பத்தை அந்த மோரத்தை அவங்கள்ட்ட கொடுத்தேன், சரி திருப்பி என்கிட்ட கொடுத்துரு, நான் வேறு யாரும் துணை மாப்பிள்ளை வச்சுக்கிறேன்னு சொல்கிறப்ப என்னது வேறு யாரும் துணை மாப்பிள்ளை வச்சுக்க போறியா, நீ சொன்னது தான், நான் தான் துணை மாப்பிள்ளை, நான் தான் அந்த மோரத்தை அவங்கள்ட்ட தருவேன்னு சொல்கிறப்ப சரின்னு இவனு விட்டுறான். கட் பண்ண அடுத்து ஒரு கோல்ஃப் கேம் இருக்கும். இவனோட கசினும் நம்ம ஆனந்த கேம் விளாட்றாங்க. பார்த்தா ஒரு பெட் மேட்ச்சு. கரெக்டாக பாலை கோலில் போட்டால் காசு கொடுக்கணும், இல்லைனா காசு ரிட்டர்ன் கொடுத்துடணும். இந்த மாதிரி பெட் மேட்ச் வைக்கிறப்ப
பார்த்து நம்ம தோற்று இருப்பான். அவன் கையிலேருந்து காசாக போயிட்டுருக்கோம். இதை பார்த்து மார்க்கஸுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், இவ்வளோ காசு எங்கேருந்து கிடச்சிச்சு? ஏதோ சூதாட்டத்தில் ஜெயிச்சுங்க கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒரு மோதிரம் கொடுத்தில, அதை கொண்டு போய் அடகடலில் வச்சேன், அதான் அந்த காசுன்னு சொல்கிறப்ப டேய் போய் சொல்லாரா, உன் ஹியூமர் சென்ஸுக்கு அளவு இல்லாமல் போச்சு, சரி உண்மை சொல்லுன்னு சொல்கிறப்ப உண்மைதான்டா வேணா பாருன்னு ரசீது எடுத்து காமிக்கிறான். இதை பார்த்து ஒன்று செம ஆச்சரியமாக போச்சு. டே என் மாமனார் எப்படா இந்த கலந்து நிறுத்தலான்னு பார்த்துட்டு இருக்கான், நீ வர ஏன்னா மோத அடகு வச்ச, இப்போ பாரு மொத்த பணத்தையும் என் கசின் கிட்ட கொடுத்துட்ட, எப்பறம் அந்த மோரத்தை மீட் பண்ணி கேட்டால் நீ ஒரு நிமிஷம் வேடிக்கை மட்டும் பாரு என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கசின் கிட்ட கடைசி ஒரு பெட்டை வைப்பான். இப்போ உங்கள்கிட்ட எல்லா காசு இருக்குல்ல, அந்த மொத்த காசையும் வச்சு ஒரு பெட்டை வைங்க, நான் என் காரை பெட்டை வைக்கிறேன், இன்கேஸ் நான் தோத்துட்டேன்னா என் கார் நீங்கள் எடுத்துக்கோங்க, இதை ஜெயிச்சிட்டிங்கன்னா மொத்த படத்தை என்கிட்ட கொடுத்துடணும், புரியுதான்னு கேட்குறப்ப அவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. பார்த்தா இங்கேருந்து 300 மீட்டர் தள்ளி ஒரு ஓட்டம் இருக்கும், அதில் கரெக்டாக பால் அடிக்கணும், தோத்தா அந்த கார் தந்துடுன்னு சொல்கிறப்ப அவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க. பக்கத்துக்கு இருக்கிற கோலை அடிக்கலை, இல்லை அவ்வளோ தூரத்தில் இருக்கிற கோல் எப்படி அடிப்பான், கண்டிப்பாக தோத்துறான்னு இருக்கிறப்ப நம்ம அடிப்பான், பார்த்தா பால் பறந்து போகும். இவங்க இப்போ உள்ளே செக் பண்ணி பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி ஓட்டக்குள்ளே பால் இருக்கும். இதை பார்த்து எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், எப்போ அடிச்சான்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் நம்ம ஜெயிச்சிட்டான், மொத்த காசு நம்ம கொடுத்துட்டாங்க. இதை பார்த்து மார்க்கஸுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்பறம் அந்த ஹோலுக்குள்ளே பாலை போட்டேன்னு கேட்டால் நான் இங்கே போட்டேன், நான் ஆடி ஒரு பால் எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன், ஜஸ்ட்டு பெட்டு கட்டுறப்ப அந்த பால் எடுத்து காட்டுக்குள்ளே அடிச்சு விட்டேன், பட் அவங்க கணக்கு அது ஓட்டைக்குள்ள விழுந்த மாதிரி தெரிஞ்சிருக்குது, இப்படியே ஜெயிச்சுன்னு சொல்கிறப்ப அடப்பாவி சரி ஓடு எப்படி ஜெயிச்சிட்டில்ல, ஃபஸ்ட்டு இப்போ அந்த மோரத்தை வாங்கிட்டு வரும்னு சொல்லிட்டு 2 பேரும் அடகடைக்கு போவாங்க. ஒரு வழியே மோரத்தை வாங்கி வெளியே வந்துட்டுருப்பாங்க. அப்போ பார்த்தா மார்க்கஸோட தலைக்கு மேலே ஒரு காக்கை பறந்துட்டுருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக அவன் தலைக்கு மேலே 2 பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும். அதை தடுத்து நிறுத்துறப்ப இவன் கையில் இருக்கிற மோதிரம் கீழே விழுந்துருது, பக்கத்துலேயே பார்த்தா ட்ரைனேஜ் இருக்கும், 2 மோதிரமும் அந்த ட்ரைனேஜ்லேயே விழுந்துருது. இதை பார்க்குற மார்க்கஸ்க்கு என்ன பண்ண தெரில, நம்ம ராணோட கழுத்தை பிடிச்சி டே நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன், எங்கடா என் கல்யாணத்துக்கு வந்த, உன்னால எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு நம்ம ஏன் கழுத்தை பிடிச்சி சிரிக்கிட்டு போனா. இதை பார்த்து ராணிக்கு ஒரு மாதிரி இருக்கும், திருன்னு பார்த்தா ராணையும் மயக்க கீழே விழுந்துருவான். மார்க்கஸ் ஏன்னு அங்கே கிளம்பி போயிடுவான். கட் பண்ணால் நைட்டு மார்க்கஸ்க்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும், எல்லோரும் இந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. பார்த்தா மார்க்கஸ்கிட்ட ஒர்க்கர் அளவு வைப்பாங்களே அவங்களும் இந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ம தான் எங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லையே, இவங்க இப்படி வந்தாங்கன்னு பார்த்தா நம்ம ராணா லவர் இருக்காங்களே 2 பேர் ஸ்டேஜ் மேலே ஏறிடுவாங்க. நம்ம மார்க்கஸை பாராட்டுங்கிற பேரில் காய்ஸ் நாங்கள் 2 பேரும் மார்க்கஸோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் 2 பேரும் ஒரு ட்ரிப்பில் தான் அவரை பார்த்தோம், சொல்ல போனால் என்னோட லவர் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுக்கு காரணம் மார்க்கஸ்ன்னு சொல்கிறப்ப மார்க்கஸ் கல் விட்டுருது. ஆஹா எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறோம் போலியே, பேசாமல் நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கஸ்லேருந்து பேச ஆரம்பிக்கிறேன். நாங்கள் இந்த மாதிரி எங்கள் மாமனார் மாமியாருக்கே தெரியாமல் ஒரு ட்ரிப்பு போனோம், அங்கே தான் நாங்கள் ராணை மீட் பண்ணோம், அன்றைக்கி ஒரு நாள் குடிச்சிட்டு ராணோட லவர் கூட கொஞ்சம் ஒன்றா இருந்தேன், அதனால தான் இந்த பேபி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறப்ப அவங்க மாமனாருக்கு சமாச்சரியமாக இருக்கும். சொல்லப்போனால் ராணை ஆச்சரியப்படுவான், என்ன மார்க்கஸ் நீ எல்லாரோட ஒன்றா இருந்தீங்களா, ஏதாவது வளரீங்களான்னு கேட்குறப்ப அவனுக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக ராணை என்ன சொல்ல வந்திருப்பானா இவங்க 2 பேருக்கு கூட ஒன்றா இருந்திருப்பாங்க, பட் நிறைய வாட்டி குழந்தை ஃபார்மாகவே இருந்திருக்கு, டாக்டர்கிட்ட கேட்டால் நம்ம இருத்த ப்ராப்ளம் சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த கஷ்டத்தெலாம் மறக்கிறதுக்காக ட்ரிப்பு போயிருப்பாங்க. அப்போ கூட இவங்க மார்க்கஸோட சேர்ந்து ஒரு குகையிலேருந்து டைவ் அடிச்சிருப்பாங்களே, குதிக்கிறதுக்கு முன்னாடி ராணாவை ப்ரைவேட்டில் கை வச்சு இருப்பான், ஏன்னா அந்த இடத்துல அடிப்பட்டால் குழந்தைன்னு பறக்காம போயிருவோன்னு பயந்து போயிருப்பான். பட் அப்போ தான் மார்க்கஸ் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கை எடுத்துகிட்டே குதிஞ்சு இருந்திருப்பான், இவனும் சேர்ந்து கூச்சிருந்துருப்பான், அதில் சின்னதாக இம்பாக்ட் ஆகி அவன் பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்து அவள் லவர் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பா. இதை தான் ரான் சொல்ல வந்திருப்பான், பட் அவசரப்பட்டு நம்ம என்னென்ன வளர வச்சுட்டான். இப்போ அந்த பிரச்சனை கூட சால்வ் ஆயிடுச்சு, பட் அவங்க மாமா செம்ம அடுப்பாக இருப்பார், என்னது என் பொண்ணை கூட ட்ரிப்பு போனியா என்கிட்ட இடம் சொல்லாமல் போனேன்னு சொல்லிட்டு அவர் படம் திட்டிகிட்டு இருப்பார். வேறு வழி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். ஆமாம் மாமா நான் ட்ரிப்பு கூப்பிட்டு போனேன், அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கொடுத்த என்கேஜ்மெண்ட் மோதிரத்தையும் தொலைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவன் கசினுக்கு வருது, ஏன்டா அந்த மோதிரத்தை அன்றைக்கி என்கிட்ட கொடுஞ்சோன்னு கொடுக்காம நீ எவன்டே கொடுத்த, இப்போ பாரு அதை தொலைச்சிட்டு வந்து நிற்கிற நீல வேஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப நம்ம செம கடுப்பாயிருது. அவன் கசினியை போட்டு ஒரு குத்திடுறான். இதை பார்த்து கசினோட அண்ணனுக்கு ஒரு கோந்துருது. அவன் நம்ம ஹீரோ அடிக்க வரப்ப நம்ம ஹீரோ டெவலப் வைப்பாங்க ஒர்க்கர்ஸு, அவங்க தடுத்து நிறுத்துவாங்க. அந்த அண்ணன் கடுப்பாகி அந்த ஒர்க்கர்ஸை அடிச்சிடறான். கிட்டத்தட்ட வடக்கு டிக்டாக் ரீல்ஸ் மாதிரி தான், இவன் அவன் நடிக்க அவையும் நடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ரணகலமாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் ராணோட லவர் இருக்கால நம்ம ஹீரோனுக்கு ஒரு பாட்டு இருப்பாங்க, அவங்களால நடக்கூடிய வீல் சேரில் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துட்ருப்பா. இதை பார்த்து எம்லி கோப்படுவா, என்ன என் பாட்டி டெக்ஸ்ட் தரியா மரியாதை இங்கேருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே அனுப்பிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ராணுக்கு அவள் லவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். கடைசியாக போகிறப்ப அந்த பாட்டிகிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. மார்க்கஸ் ராணை பார்த்து ரொம்ப கோபப்பட்டு பேசுவார், ரான் மரியாதை நீங்கள் இங்கேருந்து போங்க, உங்களால் எங்கள் காலத்தில் இவ்வளோ பேர் பிரச்சனை வந்திருக்கு, ப்ளீஸ் நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப ராணு ரொம்ப கஷ்டமாயிரும். அவனு சரி அவள் அவரை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுவான். சார் நைட்டு எல்லோரும் அந்த கல்யாணத்தை சண்டை போட்டு படுத்துங்கிறவங்க. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம
நம்ம மார்க்கஸுக்கு வேலை பார்ப்பாங்களா ஒர்க்கர்ஸு, அவங்களும் உள்ளே வருவாங்க. பார்த்தா நைட்டில் குடிச்சிருப்பாங்க. டேய் உங்களை யாரும் அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுது, நைட் வேறு குடிச்சிருக்கீங்களா கேட்குறப்ப, ஆமாம் இவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காமிப்பாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க மாமனார். நைட்டு எங்கள் மாமனார் ஒர்க்கர்ஸும் ஒன்றா படுத்துங்க இருக்காங்க, நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் எங்கள் மாமனார் செம ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. மார்க்கஸ், நைட்டு ஃபுல்லாக ஒர்க்கர்ஸ் கிட்ட ஒன்றை பார்த்தா கேட்டுட்டு இருந்தேன். உன்னோட மொதல் ஒய்ஃப் டிவோர்ஸ் வாங்கியிருந்தாங்களே, அது ஏன்னு கேட்டப்போ அவங்க தான் சொன்னாங்க, என்னமோ அவங்க தான் உன்னை கம்பல் பண்ணி டிவோர்ஸ் கேட்டாங்களாம், நீயும் கொடுத்துட்டியா. அண்ட் அது போக கொரோனா டைமில் உன் பிஸ்னஸ் சேவே லாஸ் ஆகிருக்கு. அப்போ கூட ஒர்க்கர்ஸுக்கு கடை வாங்கி சம்பளம் கொடுத்துருக்க. அண்ட் அது போக லாஸ் ஆன தொழிலை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்க. இதே போதும், நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி. நீ தான் என் மருமகன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து உனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனோட பாட்டி அங்கே வருவாங்க. பார்த்து வீல் சேரில் இருக்கிற அந்த பாட்டி நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் அந்த பாட்டி சொல்லுவாங்க, நேற்று அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு டேப்லெட் கொடுத்தால, அது ஒன்றும் ட்ரக்ஸ்லாம் கிடையாது, அது ஒரு மூலிகை மாத்திரை, அதனால தான் இப்போ சரியாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் போகிறப்ப கடைசியாக அந்த பாட்டிக்கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்களே, அது என்னென்னு திறந்து பார்ப்பாங்க. உள்ளே பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கும். அதை பார்த்தா ராணோட லவர் எழுதி வச்சிருப்பா. ஆக்சுவலாக ராணுக்கு ஒரு தம்பி இருந்திருப்பான். அந்த தம்பி கொஞ்சம் வருஷம் முன்னாடி இறந்து போயிருப்பான். அப்போ அந்த ரான் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிருப்பான். அதை என்ஜாய் பண்ணலாம் தான் இவங்க ஊராக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ தான் மார்க்கஸை பார்த்துருப்பாங்க. சொல்லப்போனால் ராணுக்கு மார்க்கஸை பார்க்குறப்ப அவன் தம்பியை பார்த்த மாதிரி இருந்திருக்கும். சொல்லப்போனால் நான் கூட ராணோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பியாக பார்த்தது இல்லை. பட் மார்க்கஸ்குள்ளே பழனதுக்கப்புறம் ராணு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். சொல்லப்போனால் அவர் தம்பியாக தான் நினச்சிட்டு இருந்தார். அதுக்காக அந்த கல்யாணத்துக்கு வந்தோம். இன்கேஸ் நாங்கள் பண்ணதே தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் போட்டிருக்கோம். தென் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ட்ரைனேஜில் விழுந்துச்சுல மோதிரம், அதை அப்படியே கண்டுபிடிச்சி வச்சுருந்துருப்பாங்க. இதை பார்த்து மார்க்கஸுக்கு எம்லிக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அடச்சை, இது நேற்று நைட் அவங்க திட்டி அனுப்பிட்டோமே, இப்போ அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு நினச்சி ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி சீக்கிரம் வாங்க, கார் எடுத்து போவோம். கண்டிப்பாக அந்த ஊரை தாண்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமாக கார் எடுத்து போயிட்டுருப்பாங்க. பார்த்தா ஒரு ஹோட்டல் தாண்டி போகிறப்ப அது வாசலில் ஒரு கார் நின்றுருக்கு. இது ராணோட காரு. சார் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ராணுவில் அவர் உள்ளதாக இருக்காங்க. ராணுக்கு மார்க்கஸை பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். என்ன திட்டுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டிங்களா? நாங்கள் தான் உங்கள் மேரேஜுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டோமே, இப்போதைக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க கேட்டால் சாரி ரான், நாங்கள் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், ப்ளீஸ் நாங்கள் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்கிறப்ப ராணை ஏற்றுக்க மாட்டான். இல்லை நீங்கள் திருமணம் கூட திட்டிகிட்டு இருப்பீங்க, நான் எப்படி உங்களை நம்பி வருதுன்னு கேட்குறப்ப அப்போ தான் மார்க்கஸ் கிறிஸ்டின் ஞாபகம் வருது. ராணோட பக்கத்தில் போய் அவன் 4 கிஸ் பண்ணுவான். அன்றைக்கி கூட சொல்லியிருப்பான், நாங்கள் யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ இல்லை யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறோமோ அவங்களுக்கு கிஸ் பண்ண சொல்லியிருந்திருப்பான். இப்போ மார்க்கஸ் ராணு கிஸ் பண்ணுறப்ப ராணுக்கு நம்பிக்கை வருது. சரின்னு மார்க்கஸோட கல்யாணத்துக்கு போகிறாங்க. ஸோ ஒரு வழியாக மார்க்கஸுக்கு எம்லிக்கு கல்யாணம் ஆகுது. கட் பண்ணால் சில மாதங்கள் கழிச்சு நம்ம ராணுக்கு அவள் அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு ஒரு கோயில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்களே, சேம் அதே இடத்துக்கு ராணு கூட்டி போயிருப்பாங்க. பார்த்தா ராணோட கல்யாணத்துக்கு அவங்க மாமனா சொந்தக்காரங்க எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோகையோட விளிம்பு இருக்கும்ல, அங்கே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. போன வாட்டி எல்லோரும் இங்கே நின்றுட்டு இருந்தப்ப எல்லோரும் ஒருத்தர் குடிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸும் கிடச்சிருக்கோம். அதனால் கடைசி ராணு எல்லாரையும் பார்த்து காய்ஸ் இன்னொரு வாட்டி பண்ணலாமல் கேட்குறப்ப எல்லாருக்கும் ஒரே ஹாப்பியாக இருக்குது. 4 பேர் ஒரே டைமில் மேலேருந்து கீழே குதிக்கிறாங்க. இதோட வெக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹால் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.